வணக்கம் மக்கள், நீங்கள் பார்த்து கொண்டு போய் கேமிங் தமிழ். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியின் அடுத்த படம் நடத்தி நடிகர் படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறோம்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி டிஸ்கனி விடுங்க. சரி வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவன் படம் பார்த்தீங்கன்னா நான் அடி சொல்லியிருப்பேன். ஸோ அவ்வளோ எனக்கு சேவன் படத்தை பற்றி இப்போ நமக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு தாய் கிழவி படம் சிவகார்த்தி ப்ரொடக்ஷன்ஸில் வந்து படத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 26ஆம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. செம்மையாக வந்து இப்போ இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் இந்த படத்தை பார்த்து பாராட்டுறாங்க. ரஜினிகாந்த் சாரே பார்த்து இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த படத்தோட டேரக்டர் சிவகுமார் முருகேசன், சேவன் படத்தோட டேரக்டர். இவரை பார்த்து இந்த உனக்கு இன்னும் அப்படிலாம் சென்ஸ் இருக்காயா அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளோ காமெடி சீன்லாம் போட்டு இந்த படம் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படியே இப்போ பிளாக் பஸ்டர் இருக்குது. சிவகார்த்திக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெற்றி கொடுத்துருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆனதில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திக் எந்த லாஸும் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து அந்த பராசக்தி படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் தான் லாஸு. ஏன்னா வந்து அது காசு வாங்கி தான் நடிக்கிறாங்க. ஆனால் இந்த படம் பிளாக் போஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திக்கு பயங்கரமான லாபம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து SK24 பாஸ் வந்துச்சுல, அதை பற்றி பார்த்துடலாம். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். அதாச்சும் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத். பட் ஆனால் அனிருத் இல்லை, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர். ஸோ சாய் அபியங்கர் இந்த படத்தோட பாட்டு எல்லாத்தையும் வந்து போடுவார். ஸோ அது மாதிரி சாய் அபியங்கர் என்ன சொல்லியிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு பாட்டெல்லாம் செம்மையான ஃபயராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஃபயராக இருக்கட்டும், ஆனால் ஊரும் பிளட்டு மாதிரி வந்துடக்கூடாது. இல்லைனா வந்து எல்லா சீன்லேயும் ஒரே டியூனை போடுற அந்த மாதிரி வேலை நடந்துடக்கூடாது. ஸோ அதனால் அவங்க ரொம்ப பார்க்க வேணாம், கண்டிப்பாக மியூசிக் நல்லா போட்டுருவார். ஸோ அதுக்கப்புறமா வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் சிபி சக்கரவர்த்தி இந்த பாஸ்ங்கிற படத்தை பார்த்தீங்கன்னா வந்து சேவன் படம் அப்புறமா வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா தலைவர் வச்சு படம் எடுக்க போயிட்டார். அது கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப லேட் ஆயிரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் போயிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிபி சக்கரவர்த்தி எடுக்க போகிற SK24 அதாச்சும் பாஸ் அது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவன் படம் அப்புறமா வந்து எந்த படம் வரப்போகுது பார்த்தீங்கன்னா வந்து ராமகுமார் பாலகிருஷ்ணன் எடுக்க போகிற SK27 தான் மக்களே, அடுத்தா தான் வரப்போகுது. அது மாதிரி இன்னொரு அப்டேட்டு சொல்லிடுறாச்சு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா வந்து SK26 நான் வந்து படத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அதை SK28 வரைக்கும் போயிருந்திருப்பார். அது மாதிரி SK29 தான் அம்மா முத்து சூர்யாவில் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இன்னும் என்ன அப்டேட் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட படம் பார்த்தீங்கன்னா SK29க்கு டிலே ஆக போக சான்ஸ் இருக்கான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவர் எடுக்க போகிற சயின்ஸ் மிஷன் உடம்புனால ஆனால் கன்ஃபார்ம் ஆன சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஸோ ஆமாம் பாஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் போகுது. ஸோ அடுத்த வீக்கலாம் பாய் மக்களே.